நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸில் வரக்கூடிய ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் வரக்கூடிய பத்திய பஹ்லா பத்ர அதில் வந்து பாக் 1 பத்தியில் 3 பத்திய 3 15 அகஸ்ட் அதில் வரக்கூடிய கட்டின் சப்தார்த். இதுக்கு வந்து நான் ஹிந்தி டு இங்கிலீஷ் டு தமிழில் சொல்லிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் போயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பஹருயே அப்படின்னா வாட்ச்மேன், காவலாளி. சாவ்தான் ரஹ்னா, பி கேர்ஃபுல், கவனமாக இரு. குலே தேஸ் கே துவார், ஓப்பன் கண்ட்ரி கேட், திறந்த நாட்டின் வாயில். அச்சல் தீபக் சமான், லைக் அ லேம்ப், விளக்கு போல. விஷம் ஸ்ருங்லாயேங், ஆட் சைன்ஸ், ஒற்றைப்படை சங்கிலிகள். பிரபஞ்சன் அல்லது தோட்னேவாலா, பிரேக்கர், அதாவது உடைப்பவர், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரணும். பிரபஞ்சன் அப்படின்னா கொடிய, கடினமான அந்த அர்த்தம் வரும். பிரஷ்ன சிஹ்னு, கொஷின் மார்க், கேள்விக்குறி. சிம்டி சீமாயேங், லிமிட்டட் பவுண்ட்ரிஸ், வரையறுக்கப்பட்ட எல்லைகள். பிரதிமாயேங், ஸ்டாச்சூஸ், சிலைகள். தூஃபான், ஸ்டாம் அப்படின்னா புயல். தீப்தி, பிரில்லியன்ஸ், புத்திசாலித்தனம். மஷால், டார்ச் சொல்லா, திக் லைட், அடர்த்தியான ஒளி. டக்கர், ரோடு, சாலை. ஷோஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல். இப்போது அடுத்து வந்து போயம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காமிக்கிறேன். 15 அகஸ்ட் கவி பரீட்சை. இதை வந்து எழுதினவங்க வந்து கிரிஜா குமார் மாத்தூர், ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஆதூனிக் கால்மே, தற்காலத்து கவியோன்மே, கவிஞர்களில் கிரிஜா குமார் மாத்தூர் கா நாம், அவருடைய பெயர் உல்லேக்னியன குறிப்பிடத்தக்கது. இன்கா ஜன்ம, இவருடைய பிறப்பு. குவாலியர் மே ஹுவாத்தா, இவர் குவாலியரில் பிறந்தார். இனோம்னே கவிதா கே அதிரிக்த், இவர் கவிதையுடன். ஏகாங்கி நாட்டக், ஏகாங்கின ஓரங்க நாடகம், நாட்டக்னா நாடகம். ஆலோசனா விமர்சனங்கள். கீத் காவிய और சாஸ்திரிய விஷயம் பர் பி லிக்காகை, இவற்றின் மீதும் எழுதியிருக்கிறார். இன்கி ரச்சனாவோங் மிங், இவருடைய படைப்புகளில். பிரயோக்சீல்தா, அதாவது பயன்பாட்டை. தேக்கி ஜா சக்தாகை, பார்க்க முடிகிறது. 15 அகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் 15 அகஸ்ட். பாரதத்திற்கு ஆசாதி மிலி, சுதந்திரம் கிடைத்தது. உஸ் பல்கா சித்ரன், அந்த நொடியினுடைய விளக்கம். இஸ் கவிதாமே கியா கயாகை, இந்த கவிதையில் செய்யப்பட்டு இருக்கிறது. இஸ்லியே, ஆகையால். இஸ் கவிதா கா நாம், இந்த கவிதை உடைய பெயர். 15 அகஸ்ட் ரக்கா கயா, ஆகஸ்ட் 15 என்று வைக்கப்பட்டது. இப்போ போயம் வந்து நான் படிச்சுட்டு வர்றேன். आज जीत की रात, पहरुए सावधान रखना. खुले देश के द्वार, अचल दीपक समान रखना. विषम श्रृंखलाएं टूटी हैं, खुली समस्त दिशाएं. आज प्रभंजन बनकर चलती, युग बंदनी हवाएं. प्रश्न चिह्न बन खड़ी हो गई, यह सिमटी सीमाएं. आज पुराने सिंहासन की टूट रही प्रतिमाएं. उठता है तूफान, इंदु तुम दीप्तिमान रहना. ऊंची हुई मशाल हमारी, आगे कठिन डगर है. शत्रु हट गया लेकिन
उसकी छायाओं का डर है, शोषण से है मृत समाज, कमजोर हमारा घर है, किंतु आ रही नई जिंदगी, यह विश्वास अमर है, जन गंगा में ज्वार, लहर तुम प्रवहमान रखना, पहरुए सावधान रखना. नि पद्य का सारांश, कविता का सारांश தொடரும். कविता का सारांश. 15 अगस्त नामक कविता के कवि हैं श्री गिरिजा कुमार माथुर. அதாவது 15 அகஸ்ட் அப்படிங்கிற நாமக்ன பெயருடைய கவிதையுடைய கவிஞர் வந்து ஸ்ரீ गिरिजा कुमार माथुर. यह कविता, இந்த கவிதை உஸ் சமய், அந்த சமயத்தில் லிக்கி கயி எழுதப்பட்டு இருக்கிறது. ஜப் எப்பொழுது பாரதத்திற்கு ஆசாதி மிலி சுதந்திரம் கிடைத்ததோ அப்போ எழுதுந்து. 15 अगस्त के दिन, ஆகஸ்ட் 15ஆம் நாளில், ஆதி ராத்கோ நடு இரவில், பாரதத்திற்கு ஆசாதி மிலி சுதந்திரம் கிடைத்தது. கவி பஹ்ரேதாரோங் சே, காவலாளிகளிடம் சாவ்தான் ரஹ்னே கோ கஹ்தே ஹை, ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார். ஷதியோங் சே, நூற்றாண்டுகளாக பீடிக்கப்பட்ட தேசம், முக்தி பாக்கர், விடுதலை பெற்று, சுதந்திர சான்ஸ் லே ரகாகை, சுதந்திரமான காற்றை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. தேஸ்கா துவார், தேசத்துடைய வாயிற்படி, குலாகை திறந்து இருக்கிறது. இஸ்லியே ஆகையால், பஹ்ரேதாரோங் சே, இந்த காவலாளிகளிடம், அச்சல் தீபக்கே சமான், அதாவது அசையாத தீபத்துக்கு சமமாக, பேத்தக்கே களைப்படையாத நைனோங் சே கண்களால், பஹ்ரா தேனேகோ காவல் காக்க, சச்சேத் கர்த்தேகை ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கிறார். சதியோங் சே பல நூற்றாண்டுகளாக, பந்தின கைதாகப்பட்டிருக்கின்றன. சுருங்லாயேங் சங்கிலிகள், டூட்கர் உடைந்து, சமஸ்த திஷாயேங் எல்லா திசைகளும், ஸ்வதந்திர ஹோ கயிகை சுதந்திரமாக ஆகியிருக்கிறது. யுகோங் சே பந்தித் பல காலங்களாக கட்டப்பட்டிருந்த, ஹவாபி காற்றும், முக்து ஹோகர் விடுதலை பெற்று, பகுத் தேஜ் மிக வேகமாக, சல்னே லகிகை வீசத் தொடங்கி இருக்கிறது. சிக்குடி ஹுயி அதாவது சுருங்கி இருக்கின்ற, சீமாயேங்பி எல்லைகளும், பிரஷ்ன சின்ஹ பன்கர் கேள்வி சின்னமாக ஆகி, கடி ஹோ கயிகை நின்று கொண்டு இருக்கிறது. புராணே சிங்காசன் கே பழைய சிம்மாசனத்தின், பிரதிமாயேங் உருவங்கள், டூட்டனே கே காரன் உடைந்துவிட்ட காரணத்தால், தூஃபான் புயல், உட்னேவாளாக எழ இருக்கிறது. இஸ்லியே ஆகையால், சாந்த் சே பிரகாஷ்மான், சாந்த்னா நிலவிடமிருந்து, பிரகாஷ்மான் ஒளிமயமாக, ரஹ்னே கோ கஹ்தேகை இருக்க சொல்கிறார்கள். மஷால் கா பிரகாஷ் தீவட்டியுடைய பிரகாசம், ஹோனே பர்பி இருந்த போதிலும், ஹமாரே சாம்னே நமக்கு முன்னால், கட்டின் ராஸ்தாகை கடினமான ஒரு வழி, தேஸ் இருக்கிறது. ஷத்ருகன் தோ ஹட்கயே எதிரிகள் வந்து விலகிவிட்டார்கள். பர் ஆனால், உன்கி சாயாவோங்கா அவர்களுடைய நிழலுடைய, டர் பனாகை பயம் உண்டாகி இருக்கிறது. ஷோஷன் கே காரன், சோஷன்னா உறிஞ்சுதல்னு அர்த்தம், காரணத்தால், ஹமாரா சமாஜ் நம்முடைய சமுதாயம், கம்ஜோர் தோக பலவீனமானதாகத்தான் இருக்கிறது. பர் ஆனால், நயே ஜிந்தகி கா விஸ்வாஸ் அட்டல்கை
ஆனால் நயின புதிய, ஜிந்தகினா வாழ்க்கையுடைய விசுவாசம், அட்டல்னா உறுதியாக இருக்கிறது. ஜெய்சே கங்காமே, அதாவது கங்கையில் லஹ்ரோங்கா சடாவ், அலைகளுடைய ஏற்றம், லகாத்தார் ரகுத்தாகை, தொடர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி உசி பிரகார், அதே மாதிரி லோகோங் மே, மக்களிடத்தில், உற்சாகி லஹ்ரிங், உற்சாக அலைகள், லகாத்தார் தொடர்ந்து, ரகுனா சாகியே இருக்க வேண்டும். கவிதா படுகர், கவிதையை படித்துவிட்டு, ஹமாரே மன்மேம், நம்முடைய மனதில், உஸ் தின்கா, அந்த நாளின், ஏக்ஷாஷ் ஹோத்தாகை, உணர்வு உண்டாகிறது. ஜப் ஹமேம் ஆசாதி மிலித்தி, எப்பொழுது ஹமேம் நமக்கு, ஆசாதி சுதந்திரம், மிலித்தி கிடைத்திருந்ததோ. நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டர் கட்டுப்புத்தலி ஹை யா ஜீவன் ஹே. இந்த பாடம் பத்திய தொடரும்.